அடுத்து நம்ம பார்க்க போகிற விரிவுரை வந்து திரு வேம்பு அவர்கள் பண்ணுவார். அவர் எடுத்திருக்கிறது வந்து ஜெயகாந்தனோட புத்தகம். அந்த தேர்ந்தெடுப்பு பற்றி நான் யோசிக்கும் போது நம்ம வேம்பு எல்லாத்துக்குமே தெரியும், சத்தமாக கூட பேசாத ஒரு ஆள். எங்கே எந்த நிகழ்வு நடந்தாலும் அவங்க குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அவர் தான். அது கதையின் பெயர் வந்து இரண்டு குழந்தைகள். இந்த கதையின் கதையாசிரியர் ஜெயகாந்தன். இந்த கதையை வந்து அவர் வந்து டிசம்பர் 2000 வந்து எழுதியிருக்காரு. ஒரு தெருவில் ஸ்டார்ட் ஆகுது. அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்து ஒரு 2-3 அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் வந்து வரிசையாக அமைஞ்சிருக்குது. எல்லாருமே வந்து கார் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த காரை நிப்பாட்டுறதுக்காண்டி தான் அந்த குடிசையெல்லாம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப் ரிஜிஸ்டர் சுப்பு ஐயரோட வீட்டில் அவங்க அந்த சிவப்பிக்கு வந்து ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. மனைவிக்கு அந்த அந்த சிவப்பியை வந்து ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு வந்து யாருமே இல்லை அந்த லோகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்புலேயே வச்சுக்கிட்டு எங்கேயுமே இறக்கியே விட மாட்டான். ரொம்ப ரொம்ப கொஞ்சுவா, எப்போ பார்த்தாலுமே முத்தமிட்டு கொஞ்சிட்டுருவா. ஒரு வேலைக்கு வந்து அவங்களோட வீட்டில் போயிட்டு சாப்பாடாக வாங்கி சாப்பிட்டுக்குருவான். அதனால் அங்கே காசு வாங்க மாட்டான். இடுப்புலேயே வச்சு குழந்தைய வந்து சமுதிரம் இருக்க சிவப்பி விரல் சுமை வந்த உடனே இடுப்பு சுமையை குறைச்சிட்டு வந்து அந்த தெருமுனையை எட்டி பார்ப்பான், அம்மா எப்படா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மா மேலேயும் அவனுக்கு அளவுக்கு அதிகமான பாசம் இருக்குது. சிவப்பியா அப்படின்னு சொன்னோடனே ஆமாங்கய்யா அப்படின்னு சொன்னோடனே உள்ள அவங்க மனைவியை வந்து இந்த அம்மா உன்னோட ஜீவிதம்மா வந்திருக்கா, என்னம்மா சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னோடனே சுப்பையரோட மனைவி வந்து சொல்கிறாரு, ஏழை குடும்பத்திலேருந்து வந்துருப்பாங்க போல இருக்குது, அவர் எப்போ பார்த்தாலும் திட்டுறது தான் அவரோட வேலையாக இருக்குன்னு சொல்கிறார். இப்போ வந்து அந்த சிவப்பி வந்து அவங்க வீட்டில் போயிட்டு சாப்பாடு ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதில் ஏதாவது சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உரத்த குழந்தை சொல்கிறான். அவள் பேர் தான் சிவப்பி, பட் ஆனால் அவள் வந்து கொஞ்சம் கருப்பாக இருப்பாள். இடமுமான உடற்கட்டும் உடையாமல் பஞ்சத்தில் அடிபட்டு இந்த நகரத்திற்கு வந்தவள் தான் என்றாலும் இங்கு உள்ளவர்கள் கண்டு வியக்கும்படி இருந்தது அவரோட உடல் வளம். செழிப்பாக இருக்கும் பூமியில் வளமாக வாழும் வாய்ப்பு கிட்டியிருந்தாலும் நிச்சயம் இவளால் முரம் கொண்டு புலியை விரட்டி இருக்க முடியும். இந்த சிவப்பியை வந்து அவளோட கணவர் கருப்பியாத்தேவன் வந்து அந்த மதுரை வீதியில் விட்டுட்டு நான் வந்து வடக்கில் இருக்கும் நகரத்துக்கு போயிட்டு நான் வந்து காசு சம்பாதிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே விட்டுட்டு போனவர் தான். அவர் வந்து திரும்பி வரவே இல்லை. சுப்பையர் வீட்டில் வந்து விசேஷம் நாட்டில் கொஞ்சம் தடால்படலான விருந்து வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விருந்து முடிகிற ஒரு நிலைமையில வந்து நிறைய பேர் வந்து அந்த வீட்டில் இருந்து சாப்பிட்ட இலையெல்லாம் வந்து வெளில வந்து போடுற சத்தம் கேட்டோடனே, என்ன சிவப்பி இன்னைக்கும் வந்துட்டியா, சோனையா வந்து இடுப்புல இருந்து இறங்கவே மாட்டானா. அந்த பொண்ணு வந்து உள்ள வீட்டுக்குள்ள சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சுப்பையரோட மனைவி வந்து அந்த சிவப்பியை பார்த்த உடனே, சிவப்பி வந்துட்டியா, உனக்காண்டி தான் கொஞ்சம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கோவமும் மனஸ்தாபம் வந்துடுச்சு. இந்த பையன் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறானே, நம்ம திட்டினதுக்கும் வந்து அந்த பையன் வந்து முகம் சுழிக்காமல் சிரிச்சுட்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. சோனையா அந்த பையனுக்கும் வந்து 4 வயசு, அந்த சுப்பையரோட பொண்ணுக்கும் பொண்ணோட பையனுக்கும் 4 வயசு. அப்போ வந்து அந்த பையன் வந்து அழுதுகிட்டே வரான் வெளியில். சோனையாவை பார்த்து, அங்கே பாரு அவன் உட்காந்துருக்கான் பாரு, அவனை அடிச்சிடலாமா. சாப்பிட்டு சாப்பிடாமலும் வந்து வெளியில் வந்து அந்த 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 பொண்ணோட பையனை வந்து சுப்பையரோட பேரனை வந்து திட்டிக்கிட்டே வரான். உனக்கு ஜிலேபி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அந்த பையனுக்கு புரியலை ஜிலேபினா என்னன்னு தெரியல. ஸோ அப்போ வந்து அவர் வந்து அவனோட பாஷையில் மிட்டாய் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மிட்டாயின்னு உடனே ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த மிட்டாய் அப்படின்னு அந்த இலையில இருக்கு, போய் பாரு, இலையில இருக்கிற மிட்டாய் எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி சொல்கிறான். எச்சிலில் இருக்க அந்த ஜிலேபி எடுத்து சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சுட்டான் ஒரு வாய். அப்போ வந்து அவங்களோட அம்மா வந்து அதை பார்த்துட்டு ஓடியாந்து வந்து இதே என்ன பண்ணுற, இலை பெருக்கி சாப்பிட்றான், நாளைக்கு வந்து இதுவே அவனுக்கு வழக்கமாகி வளர வந்து இதுவே அவனுக்கு பழக்கமாகிடும், இதுவே அவனுக்கு தொழிலாகிடும். சிவப்பிக்கு வந்து இன்னும் கோவம் வந்துருச்சு. ஏயா உங்கள் வீட்டு குழந்தைலாம் இப்படி எடுத்து சாப்பிட சொல்லுவீங்களா, நாங்களாம் வந்து இலக்காரமாக இருக்கோமா, கஞ்சியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி உங்கள் புதுசாக இப்படி பண்ணோடனே சொன்னோடனே அவங்களோட மனைவி சொல்கிறாங்க, என்னம்மா பண்ணுறது, உன்னோட குழந்தையும் வந்து 4 வயசு, நீ வந்து அடித்து திருத்தி அவனை சொல்கிற இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது, அவருக்கு வந்து 70 வயசு ஆகுது. வந்து சுப்பையர் சொல்கிறாரு,
நாளையிலேருந்து வந்து கஞ்சியை வந்து வடிக்காத, பொங்கிரு. மறுநாள் வழக்கம் போல் எதிர்பார்த்துட்ருக்காரு. எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்குது. என்ன தான் சமாதானம் பண்ணாலுமே வந்து அந்த பணக்கார குழந்தை வந்து அழுதுகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளோ செலவு கொடுத்து வளர்த்துருக்காங்க. இந்த குழந்தை வந்து ஒரு மரத்தடியில் உட்கார வச்சுட்டு போனாலும் முறுக்கை கொடுத்துட்டு போனால் கூட முறுக்கை சாப்பிடாம அம்மா வரதை தட்டி வெயிட் பண்ணுறாங்க. அந்த இயல்பு வந்து அந்த பெரிய